அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திராவோட நோவால 655 இந்த வண்டி பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருப்போம். அப்போ அது புது வண்டி எடுத்து அவருக்கு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. கிட்டத்தட்ட எடுத்து ஆனால் 1.5 வருஷம் ஆச்சுங்களா? ஆமாங்க. 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஹவர்ஸ்னு ஓடி இருக்கு? 340 350 மணி நேரம் கிட்ட க்ளோஸ்ல ஓடி இருக்கு. நம்ம இதுல இந்த வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, மைலேஜ் எப்படி போகுது, காட்டுக்கு உழவுக்கு இந்த மாதிரி ஃபீல்டுக்கு சேடைக்கு இந்த மாதிரிலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்க போகிறோம். 4 வீல் டிரைவ் இவ்வளோ பெரிய டயர் இருக்குது, இதெல்லாம் என்ன ப்ரோஸ் கான்ஸு, இந்த வண்டி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 350 மணி நேரம் ஓடும்போது இந்த வண்டியில் ஓரளவுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, என்னெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மகேந்திராவில் ஒன் ஆஃப் த டாப் மாடல் வண்டி தான். இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 68 ஹெச்பி ரேஞ்ச் வருது. உங்களுக்கு பிடிஓ பவர் மட்டுமே கிட்டத்தட்ட 59 ஹெச்பி உங்களுக்கு பிடிஓ டேக் ஆஃபே ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். மூவிங் இருக்குது, கிரிப்பர் கியர் இருக்குது, ஷட்டில் ஷிஃப்ட்லேருந்து உங்களுக்கு எல்லா டெக்னாலஜியுமே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக், அதாவது நம்ம கார்லலாம் வருது இல்லை, கீழே ஆன் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அதேமாரி சிஆர்டி என்ஜின் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹெச்பி நம்ம டிஃபர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எனக்கு கம்மியான லோடு இருந்தால் போதுன்னா நீங்கள் 50 ஹெச்பியில் 60 ஹெச்பி 65 ஹெச்பின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேட்டகரி இது பண்ணிக்கலாம். அதில் இது இருக்கும், டீசல் சேவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அதெல்லாம் எப்படி ஆக்சுவலாக உண்மையாலுமே அதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லை சும்மா இதுக்காக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நான் உங்கள் பேர் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுவீங்கண்ணா? என்னுடைய பேர் தமிழழகனுங்க. ஓகேங்கண்ணா. நான் புழுதிக்கோட்டை வில்லேஜில் இருக்கேன். சரிங்கண்ணா. நான் 1994 அதாவது 2 சிலிண்டர் வண்டிங்க, 225ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த வண்டி எடுத்துனுங்க. ஓகே. கிட்டத்தட்ட 17 ஆண்டு அது நான் டிரைவர் இல்லைங்க, நம்மளா ஓட்டினேன். அது என்னை பொறுத்த வரையும் டீசல் கன்சிஸ்டன்ட், அதாவது இன்ஜினுங்கிறதுனால டீசல் கன்சிஸ்டன்ட் இருந்துங்க. என்னை பொறுத்த வரையும் நல்லா ஓட்டினேங்க. டீசல் கன்சிஸ்டன்ட் அது அதாவது மேட்டு பள்ளத்துக்கு போக்குவரத்து, அதாவது ஒரு லோடு அதிகமாக இப்போ கிட்டத்தட்ட அந்த வண்டியினுடைய கெப்பாசிட்டி கம்மி தானுங்க. ஆமாம். அந்த டெய்லரில் ஒரு 5 டன் அளவுக்கு போனாக்க டெப்த்து மேலே ஏறும் பொழுது அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வண்டி தூக்க ஆரம்பிக்குது. அது நமக்கு செட் ஆகலின்ட்டு வண்டியை கொடுத்துட்டுங்க. மகேந்திரா பொறுத்தவரையும் நல்ல கம்பெனிங்க. தமிழ்நாட்டில் யாரும் தெரியாதவங்களே இல்லை. ஆமா, அது ஆனால் தமிழ்நாடுங்கிறது இந்தியா நம்பர் 1 கண்டிப்பாக மகேந்திரா தான். ஆனால் நீங்கள் மகேந்திரான்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ வருஷமா இந்த டிராக்டர் ஃபீல்டில் இருக்கிறீங்க? இப்போ கிட்டத்தட்ட 29 வருஷங்க. 29 வருஷம். ஆமாங்க. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் 29 வருஷம்னா ஒரு டிராக்டர்ல நீங்கள் ஒரு நட்டு போல்ட் கட்டினாலும் எங்கன்னு ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது இருக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைங்க, இப்போ இந்த டிராக்டர் மகேந்திரா பொறுத்த வரைங்க, அதாவது இதுக்கு நட்டு போல்ட்டு மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினா நீங்கள் தேவைங்கிற பொருள் வாங்கினா காயலாங்கடைக்கு போனால் கூட இந்த வண்டியை மற்ற ப்ளஸ் அதில். ஆமாங்க, அது வண்டி தாங்க நான் இந்த வண்டி வாங்கினேன். அதே மாதிரி எனக்கு மகேந்திரானாலே பிடிக்கும். அப்படிங்கும்போது கம்பெனியும் தரமாக இருக்கும், அதாவது மெட்டீரியலும் கிடைக்கும். அதை வச்சு நான் வண்டியை இது பண்ணேன். வண்டி டிரைவிங்கும் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி கட் பண்ணி பிரேக்கை ரைட்லேயே லெஃப்ட்லேயே பிரேக் பெடல் எடுத்து விட்டு கட் பண்ணி ஓட்டினாலும் எந்த இடத்துல வேணாலும் கட் பண்ணி ஓட்டுங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா இருக்கும். சேத்தாக இருந்தாலும் சரி, மேட்டு உழவாக இருந்தாலும் சரி. அதான் இப்போ நீங்கள் 29 வருஷம் அப்படிங்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பண்ணிட்டு. ஆமாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் எக்கச்சக்கமான வண்டி பார்த்துருப்பீங்க. உங்கள் ஊர்லேயே நிறைய வண்டி இருக்குங்க. இப்போ என்னது நீங்கள் அதாவது ஓட்டியும் பார்த்துருக்கலாம். இல்லை, என்னுடைய என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேங்க. இப்போ மகேந்திராவில் அதாவது பேருக்காக நான் எடுக்கலிங்க, வண்டி டிரைவிங்காக நான் சொல்கிறேங்க. அதாவது இப்போ வேற வண்டின்னா ஒரு கல் மேடு பள்ளம் போடு, அதாவது ஒரு பக்கம் கீழே இறங்குது போகும்போது சப்பாக்ஸில் மற்றெல்லாம் ஏதாவது ஒன்று பிடுங்குங்க. மகேந்திரா பொறுத்தவரையும் அது மாதிரி கிடையாதுங்க. நல்லா எனக்கும் நான் ஓட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வண்டி எடுத்துங்க. அதுக்கு பிறகு அந்த வண்டி ஏன்னா 2 சிலிண்டரு நஞ்சியை ஓட்டும் போது அது ஓட்ட முடியலைங்க. அதே 275 ஒன்று எடுத்தேன். அதுவும் ஒரு 6 மாதம் ஓட்டி பார்த்துங்க. சரி, சின்ன வண்டியாக இருக்குது, நம்ம இது கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேனுங்க. அதுக்கப்புறமும் இப்போ என்ன பண்ணணும், இப்போ கிட்டத்தட்ட 10-15 ஆண்டு ஆயிடுச்சுங்க. அதுக்கு பிறகு ஏன்னா நம்ம ஹில்ஸில் இருக்குங்க. அப்படிங்கும்போது பெரிய வண்டி எடுத்தால் பரவாயில்லைங்கும்போது சரி நான் போய் டெமோ பார்க்கலான்னு ஆத்தூர் கம்பெனியில் போய் பார்த்தேன். அங்கே வண்டி இங்கே இல்லைங்க, தலைவாசல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. போய் பார்த்தேன். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியை பொறுத்த வரைங்க உளவழி ஆகட்டும் இல்லைன்னா மற்ற ரொட்டவேட்டர் எல்லாமேங்க இப்போ 275 575 என்ன பண்ணுறதுங்க, தளவு ஏறும்போது
அப்படியே என்ன பண்ணு டயர் ஸ்லிப் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். ம், ம். இந்த வண்டி அப்படி கிடையாதுங்க. நீங்க என்ன லிவர் கண்ட்ரோல் வைக்கிறீங்களோ அதே லிவர் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கோம். கார்னரையும் திரும்ப. ஆமாங்க. தலை வந்து ஏறும்போது கரெக்டா ஸ்லிப் ஆகாம நம்ம போற அளவுக்கு போயிட்டே இருக்குங்க. நல்லாவும் இருக்கு. இதனுடைய இப்ப சென்சார்ல இந்த வண்டி விட்டுருக்கான். ஆமா. அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஆஸ்பரமும் அதிகமா இருக்கு. இப்ப வில்லேஜ் கிராமத்துல ஓட்டும்போது மேடு பள்ளத்துக்கு ஓட்டும்போது எனக்கு நல்லா இருக்குங்க. வண்டியினுடைய இதுவும் பரவாயில்ல. தூக்குறதோ அல்லது மற்றது இது ஆனா பண்றதோ. இப்போ அது இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் ம். இப்போ வந்து இப்போ மகேந்திரால இது வந்து தமிழ்நாட்டுல ஒரு டாப் மாடல். சரி. இந்த டிராக்டர் ஆமா. 70 ஹெச்பி ரேஞ்ச் வந்து இது கேட்டகரி இருக்கு இல்லையா? ஆமாங்க. நீங்க நிறைய 50 இருக்கு, 55 இருக்கு, ம். அர்ஜுன் இருக்கு, 575, 585, 4 எக்கச்சக்கமான வண்டி இருக்கு. இருக்கு. ஆமா. ஆனா இது பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுமே ஜாஸ்தி, கிட்டத்தட்ட ஒரு 14-15 லட்சம் கிட்ட வருது வண்டி. கண்டிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் எடுத்த இந்த வண்டி தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் எப்போ வந்துச்சுங்க? இப்ப எனக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, வண்டி எல்லா வண்டியுமே எல்லா கம்பெனி வண்டியும் பாத்துங்க. ம், ம். அதாவது மேடு போகும்போது கீர் வந்து லோ தேர்டோ அல்லது ஃபர்ஸ்ட் கீர்லயே போகும்போது என்ன பண்ணுதுன்னா எல்லா வண்டியுமே அப்படியே தூக்க ஆரம்பிக்குது. ம், ம். அதாவது இப்ப ஒருத்தர் வந்து பக்கத்துல யாரும் வண்டியே எனக்கு வந்து போகும்போது வண்டி தூக்கும்போது யாருங்க எனக்கு பின்னாடி யாரும் எதையும் பண்ண ஆமா, முடியாது. ஆமா, ஆள் நிக்காத இருந்தா வண்டி மட்டும்தாங்க. நிக்காது. ஆள் இருந்தாலும் நிக்க வைக்கணும். ஆமா. அதனால எனக்கு அது வேண்டாம். வண்டி வந்து ஃப்ரண்ட் வெயிட்டுங்க, 4 வீல் கிரிப்பு. ம், ம். அதாவது எல்லா வேலைக்கும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதான். அப்படிங்கிறதுக்காக இந்த வண்டி எடுத்துங்க. ஆனா இப்ப எடுத்து வந்து இப்ப எவ்வளவு நாளுங்க ஆகுது? ஒரு கிட்டத்தட்ட 14 மாசம் ஆகுதுங்க. 14 மாசம் ஆமாங்க. ஆகுது. இப்ப நீங்க என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து டீசல் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு விவசாயத்துல வந்து அதாவது உழவு ஓட்டுறதை விட டெய்லர் வந்து எனக்கு அதிகமா இருக்குங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கு. மேட்டு பள்ளத்துக்கு வண்டி வந்து தூக்குறது இல்லைங்க. நல்லா இருக்கு. அதே நீங்க வந்து பிரேக் மற்ற வண்டிலாம் பாத்தீங்கன்னா இதை விட மகேந்திரா வந்து 605 475 அதெல்லாம் இருக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா பிரேக் அடிச்சா உடனே ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுதுங்க. இது அது மாதிரி கிடையாது. பிரேக் அடிச்சா அப்படியே சடன் நிற்குங்க. டயர் பெருசுங்க. அதனால இந்த பொறுத்து எனக்கு வந்து அதாவதுங்க நமக்கு சேதம் வண்டிக்கு வந்து எந்த சேதம் இல்லை. ஒரு உயிருக்கு சேதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதை வச்சுதான் நான் இந்த வண்டி எடுத்தேன். எனக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு? இப்ப நீங்க ரொட்டவேட்டர் போட்டிருப்பீங்க, கலப்பை 9 கலப்பை, டிப்பர், ரோட் ரன்னிங்க்கு. இப்ப இதுக்கு எல்லாமே இப்ப ரொட்டவேட்டர்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மைலேஜ் போகுது உங்களோட ஃபீல்டுக்கு? என்னுடைய ஃபீல்டுக்கு வந்துங்க அதாவது இதுல வந்து என்னன்னா இப்ப கீர் வந்து இதுல லோ வந்து ஆமாங்க கிரிப்பர் கீர் வந்து அதாவது என்ன பண்ணுறேன் போட்டு நீங்க இதுல 2வது கீர்ல தான் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கம்பெனியோட இது. அதாவது எனக்கு அப்படி ரொட்டேட்டர் போட்டு இது பண்ணும்போது எனக்கு டீசல் கன்செஷன் வருதுங்க. ஒரு 5 லிட்டரு உலக்கு போகுது அப்படிங்கும்போது இது ஒரு 5 லிட்டரு போகுதுங்க. அது மாதிரி போயிட்டு அதாவது இப்போ மற்ற வண்டியில வந்து 42 பிளேடுங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா சக்திமான் தான் எடுத்திருக்கேன். நான் ஆர்டர் பண்ணி தான் போட்டேன். 48 பிளேடு. ஆமாங்க. அதனால எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மற்ற வண்டி 1 மணி நேரத்தில் ஓடுறது எனக்கு ஒரு 3/4 மணி நேரம். கலப்பெல்லாம் எந்த அளவுக்கு நான் உழவு எடுக்குது? இப்போ ஒரு வண்டி பாத்தீங்கன்னா நம்ம லிவர்ல கை வைக்காம வண்டி ஓட்டவே முடியாது. உங்களுக்கு இந்த வண்டி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது? இப்போ என்னுடைய இப்போ என்ன பண்ணுங்க வண்டி வந்து என்னன்னா இப்போ மீடியத்தில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்ல போட்டு மீடியம் போட்டுனா அது லிவர் வந்து ஒரு லெவல் வச்சுட்டுனா ஒரே லெவல் போயிட்டு இருக்குங்க. அதில் வந்து லிவர் கையில் வச்சு மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா லிவர் தூக்கி தூக்கி விட்டு இறக்கி விட்டுட்டு இருக்கணும். இது அது மாதிரி இல்லைங்க. வச்சுட்டா அது வாக்கில் போயிட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரு சின்ன ரேஞ்ச் வண்டிலாம் இப்போ கியர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லோ தேர்டு போடுவாங்க, ரொட்டவேட்டர் லோ ஃபர்ஸ்ட், ஹை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டு ஓட்டுறாங்க. இவ்வளவு பெரிய வண்டி ஒரு 70 ஹெச்பி வண்டிங்கும் போது எந்த அளவுக்கு நீங்க அந்த கியர் ஷிஃப்டிங்ல எந்த அளவுக்கு இருக்கு? கியர் எந்த மாதிரி ரேஷியோல நீங்க போட்டு ஓட்டுறீங்க? அதாவது மீடியம் வந்து செகண்ட்ல தான் போறேங்க. செகண்ட் கலப்பையில். அதே ரொட்டவேட்டர் வந்து லோ வந்து செகண்ட் தான். வண்டி ஆனா நல்லா இருக்கு. வண்டி நல்லா இருக்கு. இப்போ அதாவது பதமா உழவு இருந்ததுன்னா மட்டமா போயிட்டு இருக்குங்க. அதே போய் இப்ப இதுல ஈரமா இங்க இருந்து அந்த இடத்துல ஈரமா இருந்துன்னு வச்சுங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். அது சேர் வந்து பிடிக்கும். ரொட்டவேட்டர் வந்து அப்படியே சேர் இதாகும். இப்போ நீங்க இந்த 350 ஹவர்ல மூவிங் போட்டு எவ்வளவு நேரம் ஓட்டிருப்பீங்க? கிட்டத்தட்ட ஒரு 100 மணி நேரம். 100 மணி நேரம். ஆமா. அது என்ன பர்பஸ்க்காக ஓட்டுறீங்க? அதாவது என்னன்னா ஒரு கடுசா இருக்கிற நிலத்துல வந்துங்க நார்மல் வண்டிக்கும் நார்மலா போட்டு ஓட்டுறதுக்கும் 4 வீல் கிரிப்ல போடுறதுக்கும் 4 வீல் கிரிப்ல போட்டா அந்த கடுசா இருக்கு இல்லைங்களா அது வந்து 4 வீல் கிரிப் போகும்போது நல்லா வெட்டி எடுக்குதுங்க. அதான் அதுல நார்மல்ல கீர்ல போனா வெட்டி எடுக்க மாட்டேங்குதுங்க.
அதனாலதான் நான் 4 வீல் கிரிப் போட்டு ஓட்டுறேங்க. இப்ப மற்ற உழவே ஓட்டும் பொழுது மண்ணு பதவா இருந்ததுன்னா நான் ஓட்டும் போது என்ன பண்ணுங்கன்னா 4 வீல் கிரிப்ல ஃபர்ஸ்ட்லேயே போட்டு ஓட்டினா கூட மீடியம் ஃபர்ஸ்ட்ல போட்டினா அழகாக போயிட்டு இருக்குங்க. டீசல் பத்தி நான் இது பண்ணலைங்க. என்னுடைய அதாவது நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி வண்டி எப்படி இருக்கு அதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்குங்க. மற்ற வண்டி 1 மணி நேரத்தில் வேலை செய்யுதுன்னா எனக்கு வந்து 3/4 மணி நேரத்தில் வேலை செய்யுது. அதே மாதிரி வந்து விவசாயத்துல என்னன்னா இப்ப நீங்க வாடகைக்கு கூப்பிடுறீங்க, வாடகைக்கு போகும்போது என்ன பண்றாங்க 1000 ரூபாங்கிற மாதிரி மணிக்கு சொல்றாங்க. நம்ம வந்து இது பெரிய வண்டி வச்சிருக்க 1200 ரூபான்னு கொடுத்து கேட்டாலுமே அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க அந்த வண்டி 1000 ரூபாய்க்கு ஓட்டுது, நீங்க 1200 ரூபாய் கேட்டீங்க, எல்லாம் ஒண்ணு தானுங்க, எல்லாம் அதையும் இதை தான் ஓட்டுது, இதான் அது அப்படிலாம் இல்லைங்க, நான் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி பேசுறாங்க. சரி வாடகைக்கு போக வேண்டாங்க, நான் வாடகை பத்தி நான் பேசலைங்க. நம்ம சொந்த யூஸ்க்கு நல்லா இருக்கணுங்க. இப்ப நீங்களே கூட என்ன பண்றீங்க, இப்ப வண்டி நான் என்னுடைய அனுபவத்துல வந்து டிரைவிங் வந்து கிட்டத்தட்ட 29 வருஷங்க. இப்ப நீங்க வந்து வண்டியை நான் ஓட்டணும் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க, ஏதாவது ஒரு கீர் வந்து உடனே வேற கீர் மாத்தி போடுறீங்க, மாத்தி ரன்னிங் பண்றீங்க, ஏதாவது இன்சில் நடக்குது. அப்படிங்கும் பொழுது அது மாதிரி சின்ன வண்டிங்கும் போது இதை ஆகுங்க. இந்த வண்டி எந்த ஒரு இதுவும் ஆகாதுங்க, ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லைங்க. அது மற்ற பிரேக் ஆகட்டும், மற்ற கிளர்ச்சி பாருங்க, இதெல்லாம் டபுள் கிளர்ச்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 டன் போட்டா கூட அப்படியே வண்டி மேலே ஏறும்போது துளி கூட தூக்குது இல்லைங்க, ஃப்ரீயா போகுங்க. ரிவர்ஸ் இல்லைங்க இன்னும் நல்லா இருக்குங்க. 4 வீல் கிரிப்லிங்க டெய்லர்ல வந்து 5 டன் போட்டு கிட்டத்தட்ட 15 அடி உயரத்துல ரிவர்ஸ்ல போனா ரிவர்ஸ்ல 5 டன் அப்படியே தள்ளி போகுதுங்க, அப்படியே தள்ளுதுங்க. நீங்க அதாவது எக்ஸலேட்டர் கொடுக்க தேவையில்லைங்க, ஒரு மீடியம் ஐடியல் ஸ்பீட்லயே ஏறுதுங்க இந்த வண்டி. அதனால தாங்க விரும்பி நான் எடுத்தேன். அது இப்ப விட்டுருக்கேன் இல்லைங்களா 585 அந்த வண்டிங்க. அதாவது வண்டி தான் அழகா இருக்குங்க, ஃப்ரண்ட்லயே ஆகட்டும் எல்லாம் ரிவர்ஸ்லயே ஆகட்டும். என்ன பண்ணுதுங்க, ஸ்லிப் ஆக மாட்டேங்குது. ரிவர்ஸ்ல போனா மண்ணு வந்து நல்லா கட்டியே இருந்ததுன்னா டயர் ஸ்லிப் ஆகாம போயிட்டு இருக்குதுங்க. மண்ணு வந்து லூஸா இருந்ததுன்னா அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு திருப்பிட்டு நின்றுது. அதுதாங்க இது. அதே மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய வண்டியில வந்து நீங்க இந்த டேர்னிங் ரேடியஸ் இப்போ நீங்க ஒரு சின்ன இடத்துல திருப்பதா இருக்கட்டும், ஆமாங்க, இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வண்டிக்கும் போது நம்ம ஈஸியா நம்ம திருப்பது இந்த மாதிரி தோப்புல ஓட்டுறதுலாம் ஈஸியா இருக்கும். ஆமாம், இவ்வளோ பெரிய வண்டி வச்சுட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்களா? அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா பிரேக், அதாவது வண்டியே இப்போ அதாவது பெருசு, அதாவது நீளமா இருக்குங்க. மற்ற வண்டியை விட இது வந்து டெப்த்து நீளம் வருது. அப்படிங்கும்போது என்னென்ன பிரேக் அணிச்சு தாங்க ஓட்டுறேன். அப்படிங்கும்போது வேற எதுவுமே அதாவது ஒரு கட்டான இடத்துல கொஞ்சம் சிரமம் தானுங்க. வண்டி வந்து நீள வண்டி வந்து கட் பண்ற சிரமம் தான். அதே இப்போ பிரேக் அடிச்சதுனா கட் ஆகுதுங்க. மற்ற எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா இருக்கு. இந்த வண்டியை பொறுத்தவரையும் நல்லா இருக்குங்க. இப்போ நீங்க மற்ற வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ 225 275 475 வச்சுன்னு சொல்றீங்க. ஆமாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜியும் கிடையாது, இந்த அளவுக்கு சென்சாரோ எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க இதை ரிமோட்லேயே வந்து ஹெட்லைட்ல இருந்து எல்லாமே நீங்க ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிஆர்டி என்ஜினு இந்த இந்த மாதிரி இந்த பவர் வந்து நம்ம இப்ப வந்து மைலேஜ் மோடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்குல்ல, மைலேஜ் அப்படி இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க மத்த வண்டியில எங்கேயுமே பெருசா பாத்துக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சில இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 40, அதாவது இதுல 3 விதமா பண்ணிருக்காங்க. இந்த பெரிய வண்டியில வந்துங்க 40 ஹெச்பி, 50 ஹெச்பி, 60 ஹெச்பி அப்படிங்கும்போது 3ஆ இது பண்றாங்க. ஆப்ஷன் வந்துங்க அது பட்டன் சிஸ்டம், சென்சார்ல வந்து பட்டன் சிஸ்டம் தான். அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நார்மல் இதுல, அதாவது மெயின் ரோட்ல ஓடும்போது நார்மல்ல போவாங்க 50 போதுமான. ஆமாங்க, அதில் நார்மல்ல போனா மீடியமா போயிட்டு இருக்குங்க. டீசல் கன்சல் எனக்கு வந்து அந்த 65 ஹெச்பி யூஸ் பண்ணும்போது மேல ஏத்தத்துல ஏறும்போது 65 பவர் வச்சியும் இந்த லோ இது 4த்லயும் வச்சு இப்போ போனாக்க வண்டி எந்த இது இல்லைங்க, தூக்காமலே அது ஸ்லிப் ஆகாம போயிட்டு இருக்கான். சரி, நம்ம மற்றபடி இதுல இருக்க இப்போ சட்டில் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இப்போ நீங்க அந்த வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா பெடல் போட்டு அடிச்சுனாவது, இதெல்லாம் அழகா நீங்க உட்காந்துட்டு ஃப்ரீயா போகலாம். ரொம்ப பெடல்ல இருந்து எல்லாமே நல்லா ஃப்ரீயா இருக்கும். நீங்க அதெல்லாம் கால் மிதிச்சே கால் வலி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இதெல்லாம் எப்படிங்க இது இல்லைங்க.